ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லாருக்கும் வணக்கம். அது அன்மியூட்டுங்க. இன்னைக்கு நம்ம 11வது சாப்டர் விஸ்வரூப தர்ஷன யோகம் அப்படின்னு பகவான் தன்னை பத்தி சொல்லி சொல்லி பார்த்தார். சரி, ஒரேடியாவே எல்லாத்தையும் கடை விரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் விஸ்வரூப தரிசனம், விராட்ட ரூபம் அப்படின்னு சொல்லுவோம். போன அத்தியாயத்துல தன்னை எதிலெல்லாம் பார்க்கறது அப்படின்னு சொன்னார். இந்த அத்தியாயத்துல தன்னில் எல்லாவற்றையும் பார்ப்பது, அது பலவற்றில் ஒன்றை பார்ப்பது, இது ஒன்றில் பலவற்றையும் பார்ப்பது, அதுக்கு இது வரும். இங்க விஸ்வரூப தரிசனத்துல முதல்ல அர்ஜுன் 55 ஸ்லோகங்க இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். 31 ஸ்லோகம் இன்னைக்கு பார்த்துட்டு மீதியை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் தேர்ஸ்டே கூட நம்மளால வச்சுக்க முடியாது, ஏன்னா அன்னைக்கு எங்களுக்கு ஒரு கல்யாணம் இருக்கு. அதனால இதுக்கப்புறம் சாட்டர்டே கிளாஸ் வச்சா யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அதனால இன்னைக்கு கிளாஸ்க்கு முடிச்ச அப்புறமா அடுத்த கிளாஸ் அடுத்த மண்டே தான். அப்புறம் போன சனிக்கிழமை நடந்த கிளாஸுக்கு யார் யார் கேட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். இது கொஞ்சம் வேற ரூட்ல டவுன்லோட் பண்ணதுனால எல்லாருக்கும் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. உங்களால அந்த வீடியோ ஓபன் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு மட்டும் பாருங்க. ஓகே, ரைட், we'll go into the chapter. எடுத்த உடனே அர்ஜுனன் கேக்குறான். போன அத்தியாயத்துல கடைசியா என்ன சொன்னார்னா, அர்ஜுனா, பலவிதமான பகுத்தறிவதால் உனக்கு ஆவது என்ன? எனது ஓர் அம்சத்தால் உலகம் அனைத்தையும் தாங்கி இருக்கிறேன்னு கடைசி சென்டென்ஸ் அவர் சொன்னாரு. அப்ப அர்ஜுனர் சொல்றாரு, ஆஹா, உங்களோட அனுகிரகத்தால எனக்கு இவ்வளவு ரகசியமான ஒரு இதை எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவர் ஒரு ஆசைய சொல்றாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். மத் அனுக்கிரகாய பரமம் குஹ்யம் அத்யாத்ம சஞ்சிதம் யத் வசக த்வயா உக்தம் தேன மம அயம் மோகக விகதக. நீங்க உங்களோட அனுகிரகத்தால எனக்கு பரம புருஷார்த்தங்களில் மிகவும் உயர்ந்தவரான உங்களை பற்றிய ஒரு அத்தியாத்மம் ஃபுல்லி எனக்கு புரியும்படி சொன்னீங்க. உங்க வசனத்தாலே அதை கேட்டு அதனால என்னுடைய மோகம், என்னுடைய மனக்கலக்கம் அகன்றது. ஏன்னா பகவத்கீதை ஆரம்பிக்கிறதே அர்ஜுனனோட மனக்கலக்கத்தில் தான் இல்லையா? என்ன கலக்கம் அவனுக்கு? வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங், விச் வே டு கோ, ரைட்ல போகணுமா லெஃப்ட்ல போகணுமா, இதெல்லாம் அவனோட. நான் யுத்தம் செய்யணுமா யுத்தம் செய்யக்கூடாதா, என்னோட தாத்தாவையே நான் எப்படி எதிர்ப்பேன், எனக்கு வில்வித்தை சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியாருக்கு எதிர நான் எப்படி வில் ஏந்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமெல்லாம் இருந்தது. இப்போ வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்னு ஓரளவுக்கு பகவானே விண்டு வச்சதால எனக்கு ஓரளவு புரிஞ்சதால என்னுடைய மோகம் அகன்றது அப்படின்னு சொல்றாங்க. என்னை காத்தருள்வதற்கு உம்மால் உரைக்கப்பட்ட மேலானதும் மறைபொருளுமாகிய ஆத்ம தத்துவத்தை பற்றிய மொழியால், உம்முடைய மொழியால் என் மயக்கம் ஒழிந்தது அப்படின்னு சொல்றார். இதனால என்னன்னா, தம்முடைய ஒரு சிறு அம்சம், நீங்க சொன்னீங்களே என்னோட ஒரே ஒரு அம்சம் தான், சின்ன அம்சம்,
இந்த அண்டத்தை எல்லாம், உலகத்தையும் சொல்லல, அண்டத்தை எல்லாம் தாங்குகிறது அப்படின்னு சொல். அகில அண்டம் அப்படின்னா அகிலாண்ட கோடி அப்படி சொல்லலாம் இல்லையா? அகிலாண்டம் அப்படின்னா that which has everything in it, a big cosmic egg அப்படின்னு சொல்லுவோம். அது இரண்ய கர்ப்பக அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதற்குள்ளதான் அண்ட சராச்சரங்களும் பிரபஞ்சம் முழுவதும் அதுக்குள்ள இருக்கு. அது கையில வச்சுட்டு பகவான் எங்கேயோ சுத்தின்னு இருக்காருன்னு, அதுதான் பகவான். பகவான் தவிர அந்த அண்டம் வேற எங்கேயுமே இல்லை. அதாவது ஒரு இமேஜின் பிக் ஒரு காஸ்மிக் எக் இருக்கு. அது எங்க இருக்குன்னா, அது எங்கேயோ தொங்கின்னு இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட, எங்க தொங்கின்னு இருக்குன்னா அது அந்த பிரபஞ்சத்தை உள்ளடக்கி கொண்டு அந்த ஒரு கான்சியஸ்னஸ்ல, த சுப்ரீம் கான்சியஸ்னஸ்ல அது இருக்கு. அது மெதந்துன்னு இருக்கு. அது பிரம்மாண்டம். அதுவே ஒரு பிரபதான், பகவானுடைய ஒரு சிறு ஒரு எனர்ஜி தான் அவ்வளோ. அப்படின்னா அதை தவிர்த்து இருப்பது எல்லாமுமே அந்த பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு ஓரளவு புரிஞ்சது. அதை தவிர இந்த பிரகிருதிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், நான் எப்பேற்பட்டவன், என்ன சம்பந்தம் பிரகிருதிக்கும் எனக்கும்? நீ எதால் ஆக்கப்பட்டையோ அது பிரபஞ்சமும் அதால் ஆக்கப்பட்டது. அதாவது பிரபஞ்சம் எந்த பொருளால் ஆக்கப்பட்டதோ அதே பொருளால் தான் நீ உன்னுடைய பிசிக்கல் செல்ஃப், இந்த உடலும் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மேட்டர் எல்லாம் எது இயக்கி கொண்டிருக்கிறதோ அதுவே உன் உள் இருந்து உன்னையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் எனக்கும் இந்த பிரகிருதிக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள சம்பந்தம், ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு புரிதலால என்னுடைய குழப்பம் எல்லாம் அகன்றது அப்படின்னு சொல்லி. So here we see the contentment of the ஒரு ஸ்டூடெண்ட். அப்பா நீங்க சொல்லி கொடுத்த எனக்கு நல்லா புரிஞ்சது அப்படின்னு சொல்லி, அப்ப அதோட விட வேண்டியதால இன்னும் நான் உன்னோட இதை பார்க்க. சோ ஹியர் தட் ஒரு டைகாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு திருப்தியா இருக்கு, கண்டென்டடா நான் இருக்கேன். ஏன்னா என்னோட குழப்பம் எல்லாம் போய் நான் தெளிவா இருக்கேன். ஆனாலும் அந்த தெளிவு எதை காட்டுச்சு? ஞானத்தை காட்டுச்சு. ஞானத்தை கொஞ்சம் பிடிச்சுட்ட உடனே மொத்தமும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் பார்க்கணும், இன்னும் நான் டீப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்குள்ள வருது இல்லை? இப்ப 11 சாப்டர் படிச்சுட்டோம். 12வது சாப்டர்ல என்ன சொல்லியிருப்பாங்க, 13வது சாப்டர்ல என்ன விளக்கியிருப்பாங்க, 18வது சாப்டர்ல 72 ஸ்லோகத்துல இன்னும் என்ன இருக்கு, எல்லாம் தான் சொல்லிட்டாரு. அப்படின்னாலும் விபூதி யோகத்துல தன்னை பத்தி முழுசா சொல்லிட்டாலும் இன்னும் என்னவோ இருக்கு. ஏன்னா நீதான் கடைசியில ஒரு சென்டென்ஸ் விட்டுட்டீங்க இல்லையா, எல்லாமே என்னோட சிறு பிரபவை தான் உனக்கு நான் காட்டியிருக்கேன், அப்ப மொத்தமும் இருக்குல்ல, அதுவும் எனக்கு வேணும் அப்படின்ற அந்த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரியும் இங்க கூடவே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது ஸ்லோகம், கமலபத்ர அக்ஷ. 10 முட்டை கொடுங்க பிரபா. பிரபான்னு மியூட் செய்யணும். தேங்க்யூ. கமலபத்ர அக்ஷ அப்படின்னா தாமரை கண்களை உடையவனே கண்ணா, உம்மிடமிருந்து வந்த பூதானாம் பவ அவ்யயௌ மயா விஸ்தரஸ்ஸஹ ஹி ஸ்ருதௌ அவ்யயம் மகாத்மயம் அபீச்ச அப்படி சொல்லி. என்ன கமலக்கண்ணா, நீ உங்களிடமிருந்து வந்த பிராணிகளுடைய உற்பத்தி, பிறப்பு, இறப்பு எல்லாமே என்னால விவரமாக கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். நீங்க விவரமா சொன்ன, அவர் என்ன சொல்றார், நான் உனக்கு சுருக்கமா சொன்னேன் தானே சொல்றார். ஆனா இவன் என்ன சொல்றான், நீங்க எனக்கு விவரமா சொன்னது எல்லாம் என்னால் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இவர் விவரமா சொன்னாரா சுருக்கமா சொன்னாரா? பகவானை பொறுத்த மட்டும் அது சுருக்கம்,
மனிதர்களை பொறுத்த மட்டும் அது விஸ்தாரமான ஒரு ஞானம் அப்படின்றது இங்க ஒரு எதிர்பதமான சொற்களால நம்ம விளங்கிக்கணும். யாருக்கு இது யாருக்கு அது அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் முதல் காரணமானவர் பிரம்மர் பகவான் அப்படின்ற ஒரு நாலேஜ் இப்ப எல்லாருக்கும் நமக்கு ஓரளவுக்கு தெளிவா வந்திருக்கு. மூணாவது ஸ்லோகம், பரமேஸ்வர யதா த்வம் ஆத்மானாம் ஆத்த ஏதத் ஏவம் புருஷோத்தமா தே ஐஸ்வர்ய ரூபம் திருஷ்டும் இச்சாமி. நான் இன்னும் பார்க்க ஆசைப்படுறேன். எதை பார்க்க ஆசைப்படுகிறேன்? பரமேஸ்வரா தம்மை பற்றி சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சது, நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் ரைட்டு தான். அத ஐ எம் நாட் கொஸ்டினிங். இதெல்லாம் ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சது, எல்லாம் சந்தோஷம்தான். ஆனாலும் எனக்கு இன்னும் உங்களுடைய ஈஸ்வர வடிவத்தை காண விரும்புகிறேன். அந்த ஈஸ்வர வடிவத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. ஆனா எனக்கு காட்டு அப்படின்னு he did not is not ordering பகவான். என்ன சொல்றாரு 4வது ஸ்லோகத்துல? பிரபோ தத் மயா திருஷ்டும் சக்கியம் இதி மன்யசே யதி ததஹ யோகேஸ்வர துவம் மே அவ்யயம் ஆத்மானம் தர்ஷயஹ. நீ நான் அதை பார்க்கக்கூடிய தகுதி உடையவன் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் உங்களை எனக்கு காட்டித்தாரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இறைவா, அதை பார்க்க எனக்கு இயலும் என்று எண்ணுவீராயின் யோகேஸ்வரா, உமது அழிவற்ற உருவத்தை காட்டி அருளுக. நீ காட்டினதான் நான் பார்க்க முடியும் இல்லையா? நானா போய் பார்க்க முடியாது. நீங்க காட்டணும், நான் பார்க்கணும். அந்த பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கா? நான் பார்க்கறதுக்கு தகுதியானவன் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் எனக்கு காட்டி தருக அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேக்குறார். இந்த மாதிரி கேட்ட உடனே பகவான் தன்னை பத்தி எல்லாருமே எல்லா விதத்திலயும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாவம் ரொம்ப முனைப்போட இத்தனை 18 அத்தியாயத்தை அவர் எழுதியிருக்கார். அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன், எனக்கு புரியல அப்படின்னா உனக்கு புரிய வைக்கணும். எந்த இடத்த நீ மாட்டின்னு இருக்கியோ அந்த இடத்துலயும் உன்னோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி உன்னை முழுமையா இந்த ஞானத்துக்குள்ள கொண்டு வர வேண்டியது அந்த குருவோட ஒரு கடமை. நமக்கு ஒரு ஆசிரியர் கிடைச்சாருன்னா நான் போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது, மேம் நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சது, இந்த ஒரு சாப்டர் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அப்படியாவா அப்படின்னு அந்த சாப்டரையும் நம்ம கிளியர் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட ப்ரிப்பேர் பண்றது, தகுதியா ஆக்குறது அந்த குருவோட ஒரு கடமை. அந்த குருவா இருந்து இங்க பகவான் சூப்பரான ஒரு தன்னோட கடமையை இங்க செய்கிறார். கேட்ட உடனே என்ன சொல்றார்? இந்த கண்ணால பார்க்க முடியாது, ஞான கண் கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு 4 ஸ்லோகங்கள்ல சொல்றார். 5வது ஸ்லோகம், பஷ்யமே பார்த்தா ரூபாணி. இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகளால வருது அப்படின்றது என்னோட பர்சனல் கருத்து. பஷ்யமே பார்த்தா, அந்த வேர்ட்ஸ் பாருங்க, அந்தந்த இடத்துல அவ்வளோ அழகா உட்காரு. ரூபாணி சதசக சஹசிரச நானாவிதானி திவ்யானி நானா வர்ணாகிருதி நீச்ச. எல்லாத்தையும் பாரு. எதெல்லாம் பார்க்க போற? பார்த்தா மே திவ்யானி நானாவிதானி நானா வர்ண ஆக்ருதி நீச்ச சதச அத்தஹ சஹசிரச ரூபாணி. 1000 100 1000 என்னுடைய ரூபங்கள் எல்லாத்தையும் பாரு. தெய்வத்தன்மை வாழ்ந்தவர்களும் நானா அநேக விதங்களிலானுமானதுமான பல வர்ணங்களுடைய பல வடிவங்களுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான என்னுடைய ரூபங்களை பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். பல வகைப்பட்ட பல நிறங்களும் வடிவங்களும் உடைய எனது தெய்வீக உருவங்களை 100 ஆயிரமாய் இனி பார். ஆனா பஷ்ய ஆதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருததா
பகு திருஷ்ட பூர்வாணி பஷ்ய ஆச்சரியாணி பாரத. ஆச்சரியமா பாரு, எப்படி இருக்கு. அஸ்வினிகள் அங்க இருக்கக்கூடிய ஆதித்யர்கள், வசுக்கள் எல்லாருமே எனக்குள்ள இருக்காங்க, அத நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆறாவது, ஆதித்யர்களையும் வசுக்களையும் ருத்ரர்களையும் அஸ்வினிகளையும் அங்கனே மருத்துவர்களையும் பார்த்தா பார், முன்பு காணாத அதிசயங்கள் பலவற்றை பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏழாவதுல, அர்ஜுனா, என்னுடைய இந்த உடலே ஒன்று சேர்ந்து தாவர ஜங்கமங்களே ஜெகத் முழுவதையும் பார்க்க, மேலும் நீ என்னத்தெல்லாம் பார்க்க விரும்புறியோ அதையும் பாரு. இப்ப நம்ம டிவி ஸ்கிரீன்ல சேனல் மாத்தி 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 எதோ பாக்குறோம் இல்லையா. எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய சினிமாவாகட்டும், ஒரு மியூசிக் இதுவாகட்டும், இல்ல ஒரு டிராமாவாகட்டும், எது இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடியது இந்த டிவி ஸ்கிரீன்ல தான். சோ அந்த ஸ்கிரீன்ல எல்லாம் தெரியும் போது, இங்க பகவானோட தன்னோட உடலையே அவர் ஒரு ஸ்கிரீன் ஆக்கி, இதுல நீ பாரு, இந்த உடல்லயே நீ எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். அர்ஜுனா, எனது இந்த உடலே ஒன்று சேர்ந்துள்ள ஸ்தாவர ஜங்கமங்களாகிய ஜெகத் முழுவதையும், மேலும் நீ பார்க்க விரும்பும் வேறு எதையும் காண். என்னென்னலாம் பார்க்கணுமோ அதெல்லாம் சப்போஸ் யாரன்னா நமக்கு ஒரு வீட்டுல ஒரு ஜோசியர் வந்தான்னா, அவங்க நமக்கு எந்த விருப்பமோ அதை தான் கேட்போம் இல்லையா. ஐயோ, என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், எந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகணும்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். எதுவுமே வேண்டாம், முதல்ல என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு சொல்லுங்க. இல்ல, எனக்கு என் பொண்ணுக்கு எப்ப குழந்தை பிறகு, எது நமக்கு வேணுமோ அதுதான் நம்ம முதல்ல கேட்போம். பகவானுக்கு அந்த ஒரு சைக்காலஜி நல்லா தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. நீ என்ன பார்க்கணும்னு நினைக்கிறியோ அது பாரு. இவன் என்னத்த பார்க்கணும்னு நினைப்பான், இந்த யுத்தம் நடக்க போறது, அதுல நாங்க ஜெயிப்போமா அவங்க ஜெயிப்போமா, இதுதானே பிரச்சனை. இது தெரிஞ்சிச்சுன்னா நான் நிம்மதியா இருப்பேன் இல்லையா. அது பகவானுக்கு தெரியும். நீ என்னென்ன பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆனா அத பாக்குறதுக்கு உனக்கு இந்த கண் முடியாது, இந்த கண்ணால நீ பார்க்க முடியாது. ஆனால் உனது இந்த ஊன கண்ணால் என்னை நீ காண இயலாது. நம்ம பொம்மையை நான் சன்னதியில வச்சிருக்கேன், ஒரு கிருஷ்ணர் பொம்மை, அதை வேணா இந்த கண்ணுல பார்க்கலாம். ஆனா நானே அப்படியே மனசார உட்கார்ந்து அந்த விஸ்வரூபத்தை நான் பார்க்கணும்னா நான் முதல்ல கண்ணு முடிக்கணும். இந்த கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கண்ணோட பார்வைக்கூடிய சக்தி ரொம்ப குறைச்சல். இங்க இருந்து பார்க்கலாம், பால்கனி நின்னுண்டா எதிர இருக்க பார்க்கலாம், ஏதோ அந்த ஒரு தொடுவானத்தை மட்டும் பார்க்கலாம். எதிர எதுவுமே இல்லாட்ட அதுக்கப்புறமா நம்மளால பார்க்க முடியாது. அதுவும் கிளாரிட்டி இருக்காது. ஏதோ அங்க ஒரு மரம் உண்டா இருக்காது, ஃபுல் மரமா ஒரு செடியா நமக்கு தெரியாது. சோ கண்ணோடைய சக்தி அவ்வளவுதான். இன்னும் மேல தூரத்துல இருக்க பார்க்கணும்னா நமக்கு டெலஸ்கோப் வேண்டி இருக்கு. ஒரு சின்ன ஒரு வைரஸ பார்க்கணும்னா நமக்கு அது மேக்னிஃபையிங் கிளாஸ், அந்த உபகரணங்கள்ல தான் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நம்மளால இந்த ஊனக்கண்ணால எதையுமே பார்க்க முடியாது. அப்படின்னா ஆனா சில சமயத்துல இங்க ஒரு இதுல யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணு மூடின்னு தூங்குறோம், கனவுல என்னன்னோ வருது, நதி ஓடுறத பாக்குறோம், ஏதோ ஒரு மிஷின் ஓடுற சத்தம் கேட்கறது, பாட்டு கேட்கறது, நம்ம ஓடுறோம். சோ இந்த பஞ்சேந்திரியங்களோட செய்யக்கூடிய வேலை எல்லாமே இந்த கண், காது, மூக்கு, வாய், தோல், தொடு உணர்ச்சி எதுவுமே இல்லாம அங்க நம்ம தொடு உணர்ச்சி இருக்கு, கேட்கவும் முடியறது, பார்க்கவும் முடியறது, நுகரவும் முடியறது. நம்ம லட்டு சாப்பிட்டா நம்ம மென்னுண்டு கூட இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி எல்லா இந்திரியங்களுடைய எல்லா வேலையும் நம்ம கண்ணை மூடின்னு இருக்கும் போதே அங்க கனவு காட்சியா தெரியும் போது அது எந்த கண் அது? இது நம்ம உள்ளது 40ல ரொம்ப அழகா கேட்டவங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப அந்த பகவான் ரமணவர் அத அவ்வளவு அழகா அது எந்த கண் அது? நான் என் கனவுல எல்லாத்தையும் பார்த்தேன்னா அது எந்த கண்?
அது இந்த ஊனக்கண்ணுல, ஏன்னா நான் தான் கண்ண மூடின்னு இருக்கேன், கண்ணாடி வேற போட்டுக்கலையே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சரியா தெரியாதே, ஆனாலும் தெரியறதே அப்படின்னா அது எந்த கண்ணுனா அதுதான் ஞானக்கண். அந்த ஞான கண்ணு தெளிவாக இருக்கு. நம்ம கனவுல எதையோ பார்க்கிறோம், ஆனா பகவானுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க போறதும் அதே ஒரு ஞான கண்ணுதான். ஆனா எப்ப என்னோட ஞான கண்ணுக்கு அவ்வளவு ஒரு சக்தி வரும் அப்படின்னா, நான் பரிசுத்தமானவனாக இருக்கணும். எப்படி ஒரு நிச்சலமான ஒரு நீர்நிலையில அங்க இருக்கிற சந்திரன் இங்கேயே இருக்கிற மாதிரி நமக்கு கிளியரா தெரியுதோ, அந்த மாதிரி when the mind is totally purified, we will also be able to get the whole total vision of this prakriti. அப்படி பிரகிருதி, பகவான், புருஷன் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி. நம்ம தியானத்துல நிறைய இருந்து இருந்து தியான யோகத்துல சொன்னது எல்லாம் நம்ம கடைபிடிச்சு அப்படி ஒரு ஞானி ஆகும் போதும் நமக்கும் அந்த சக்தி வரலாம் என்பது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டிங். அதை நம்ம மனசுக்குள்ள கெட்டியா பிடிச்சுக்கணும். அடுத்தது ஞானக்கண். நான் உனக்கு வேற ஊனக்கண் முடியாது, ஞானக்கண் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றார். இதுக்கப்புறமா அவரு தன்னோட விஸ்வரூபத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டார். அர்ஜுனன் பார்த்துட்டு இருக்கா. இப்போ இந்த பகவத்கீதையோட ஸ்ட்ரக்சரே பார்த்தோம்னா எல்லாமே சஞ்சயன் அரண்மனையில் உட்கார்ந்து கண் தெரியாத அந்த திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப ஃபிகரேட்டிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? சோ இதுல பகவான் பேசும்போது பகவான் பேசினதாக டைரக்ட் ஸ்பீச்ல வருது. அர்ஜுனன் பேசும்போது அர்ஜுனன் சொன்னதாக அர்ஜுன உவாச்சன் தான் வருதே விட சஞ்சய் உவாச்சன் வரல. அப்பப்போ பகவானோ அர்ஜுனனோ பேசாம ஒரு காட்சி நடக்கும் போது அந்த காட்சிய அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனர் சஞ்சய் உவாச்ச, சஞ்சயன் சொன்னான் அப்படின்னு வருது இல்லையா? இப்ப என்ன பண்ணாங்க, நான் பார்க்கணும்னு அர்ஜுனர் கேட்டாரு, இதோ பார் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தன்னுடைய விராட ரூபத்தை காட்டின்னு இருக்கார். இவர் காட்டின்னு இருக்கார், அவர் பார்த்துட்டு இருக்கார். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? யாருன்னா சொன்னாதானே. அததான் இங்க சஞ்சயன் சொல்றார். சஞ்சயன் என்ன சொல்றாருன்னா, ஏவ முக்துவா ததோ ராஜன் மகா யோகேஸ்வர ஹரிஹி தர்ஷ்யாமாசக பார்த்தாய பரம ரூபம் ஐஸ்வர்யம். அவருக்கு காட்டின்னு இருக்காரு ராஜா. ராஜா யாரு? திருதராஷ்டிரன். மகா யோகேஸ்வரக ஹரிஹி, மகா யோகேஸ்வரனான ஹரியானவர் என்ன பண்ணார்? ஏவம் உக்துவா, இந்த மாதிரி சொல்லிட்டு, எந்த மாதிரி சொன்னாரு? உனக்கு இந்த கண்ணு பத்தாது, நான் உனக்கு ஞான கண் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு immediately he started showing off his virata rupam. ததஹ பார்த்தாய ஐஸ்வர்யம் ரூபம் தர்ஷமாசாய. திருஷ்டம்னா பாக்குறது, தர்ஷனம் அப்படின்னா பார்வை, காட்சி அப்படின்னு கூட சொல்ல. இங்க தர்ஷ மாசக அப்படின்னா காண்பித்தார், அவர் காட்டினார், அதை இவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் சொல்றான். இப்ப என்ன பார்த்தாங்க அப்படின்றத சஞ்சயனும் பார்த்திருக்கான் இல்லையா? சோ அந்த சஞ்சயனும் அந்த விராட்ட ரூபத்தை பார்த்து அதை சொல்ற. அதுதான் இங்க யார் யாரெல்லாம் விராட்ட ரூபத்தை பார்த்தாங்க அப்படின்னா, விஸ்வரூபத்தை பார்த்தாங்கன்னா அவரா தான் காட்டி தந்தது அர்ஜுனனுக்கு. இங்க போர்க்கொடியில இருக்கக்கூடிய அனுமான் பார்த்தார் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் எழுதி வச்சார். யாரு? வியாச பகவான். அவரும் பார்த்தார். அதை தவிர சஞ்சயனும் பார்த்தான். இப்ப ஒவ்வொருத்தர் பார்த்ததுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. அதை பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு ஒரேடியா அவருக்கு டோட்டல் முக்தி வந்துடுச்சு, போயிடுச்சு. அர்ஜுனர் விராட ரூபத்தை பார்த்துட்டு இந்த பிரகிருத்தியையும் புருஷனையும் புரிஞ்சுண்டான். வியாசர் பார்த்ததால அதெல்லாம் எழுதி வச்சு இன்னைக்கும் நமக்கு அந்த பகவத்கீதையா கிடைச்சிட்டு இருக்கு. சஞ்சயன் இஸ் ஒன்லி a மெசஞ்சர். இப்ப நம்ம மெசேஜ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி மெசஞ்சர். அதுல அவர் ஜஸ்ட் ஒரு சொல்லிட்டே இருக்காரா அப்படின்னா, சொல்ல 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 அவருக்கும் அதுல ஒரு இமோஷனல் பாண்டிங் வருது. நம்ம எப்படி மெசேஜ் போடும்போது அதுல அப்பப்போ இமோட்டிகானும் போடுவோம் இல்லையா, யான்னு பாக்குற மாதிரி, சிரிக்கிற மாதிரி. அந்த மாதிரி சஞ்சயன்
தன்னோட உணர்ச்சியைகளும் தன்னோட ஒரு உணர்வுகளையும் அதுல வந்து கலந்து அப்பப்ப முதல்ல அவர் வந்து ஜஸ்ட் மெசஞ்சர் மாதிரி தான் ஆரம்பிக்கிறார். அதை பார்க்கலாம். அது எப்படி இருந்தது, அந்த விராட ரூபம் எப்படி இருந்ததுன்னு சஞ்சயன் இங்க திருதராஷ்டிரனுக்கு சொல்றாங்க. அது எப்படி இந்த அநேக வக்தரக நயனம் சாரி அநேக அற்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் அநேக திவ்ய அனக உத்யத ஆயுதம், நிறைய ஆயுதங்கள் நிறைய நகைகள்லாம் போட்டு இருக்காரு அவர். வக்ர அப்படின்னா பல முகங்கள், உலகமெல்லாம் அவருடைய முகம்தான். பலவிதமான கண்கள், அநேக கண்கள், அற்புதமான அந்த தரிசனம் எப்படி இருந்தது. திவ்ய ஆபரணங்கள் போட்டு இருக்காரு மட்டும் இல்ல, நிறைய ஒரு ஆபரணங்களை ஆயுதங்களை வந்து வச்சுட்டு இருக்காரு. உக்த ஆயுதம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருக்க ஆயுதம் எல்லாம் அங்க பரப்பி வச்சுட்டு பாரு, இதெல்லாம் என்னோட ஆயுதம்னு காட்டல. எல்லாத்தையும் அவர் கையில, ஒரு ஆயுதத்தை நம்ம கையில வச்சாதான் அதோட பிரயோஜனம் இருக்கும். அந்த ஆயுதம் வந்து ஒரு டப்பாலயோ ஒரு டேபிள் மேலயோ இருந்தானா அது பிரயோஜனம். கத்தி அங்க இருக்கு, அது பழத்தை வெட்டாது, அது என் கைக்கு வந்தாதான் பழத்தை வெட்டும் இல்லையா? சோ இந்த ஆயுதங்கள் எல்லாம் அதை பிரயோஜனப்படுத்தக்கூடிய, அதை உபயோகப்படுத்தக்கூடிய அவனுடைய கைகளில் இருந்தாதான் அந்த ஆயுதங்கள் அது வேலை செய்யும். இங்க நானாவிதமான ஆயிரம் ஆயுதங்கள் அவர் கையில வச்சுட்டு இருக்கார். அப்ப பார்த்தனா இது வந்து நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு இருக்காரோ, அவர் மேல எல்லா விதமான ஒரு சுகந்தம் பரிமள கந்தம் எல்லாம் வீசின்னு இருக்கு. இப்போ அதெல்லாம் இவர் பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி இருக்கும்னா, நம்மளாம் இந்த சினிமால பார்த்துதான் இந்த விஸ்வரூப தரிசனம் வந்து நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? இப்போ நம்ம மைண்ட் அதுல இருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி பிச்சு எடுத்து வச்சுண்டு நம்ம நிஜமாவே விஸ்வரூபம்னா என்னன்னு பார்க்கணும். இங்க என்ன கொடுத்திருக்கு, உலகமெல்லாம் அவனுடைய சொரூபம். அது என்னடா அப்ப இது என்னோட சுரூபம் இல்லையானா, நீயும் அவனோட சேர்ந்தவதான். அந்த ஒரு நான் அதுக்குதான் வந்து போன கிளாஸ்ல நான் எடுக்கும்போது நம்ம பகவானை பத்தி காட பத்தி ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும்போதுதான் இந்த சாப்டரே புரியும். 10வது சாப்டரும் 11வது சாப்டரும் நமக்கு வந்து நல்லா நம்ம உள்வாங்கணும். அப்படின்னா பகவானை பார்த்து பிரம்மத்தை புரிஞ்சுண்டு அது நிர்குணமா சகுண பிரம்மமா ஏதோ ஒண்ணு, சகுண பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும், நிர்குண பிரம்மன் தான் சகுண பிரம்மத்துல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சினிமா பார்த்த மாதிரிதான் நம்ம கூட மூஞ்சிகள்லாம் 16 மூஞ்சி 1000 கண்கள் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிட்டு பயந்து போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்ல. இப்ப வந்து இங்க என்னன்னா, அவனுக்கு முகங்களும் கண்களும் 1000 பல்லாயிரம். இப்போ யார் யாருக்கெல்லாம் கண்ணு இருக்கோ அந்த கண்ணுல எல்லாம் பார்வையாக இருப்பது அவர்கள், அந்த கண்ணை படைத்தவர், கண்ணை பெற்றுள்ளவர்களின் ஒரு கான்சியஸ்னஸ். புரியுதுங்களா? இப்ப எனக்கு கண் இருக்கு. இப்ப இந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 கண்கள் இருக்கு. இந்த 20 கண்களும் இந்த ஜூம பார்த்துட்டு இருக்குன்னா அந்த 20 கண்கள்ல பார்வையாக பார்க்கக்கூடிய சக்தியாக இருப்பது ஒரு சக்தி, அவருடைய கான்சியஸ்னஸ் இல்லையா? பாக்யமாமையோட கான்சியஸ்னஸ், பானுவோட கான்சியஸ்னஸ், லக்ஷ்மியோட கான்சியஸ்னஸ், அவங்களோட கண்ணுக்கு பார்வையா இருக்கு. அப்ப இந்த கான்சியஸ்னஸ் என்பது என்ன? அதுவே பகவான் ஸ்வரூபம், அதுவே அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸோட ஒரு பகுதி. அப்ப இந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் இவ்வளவு தடவை நம்ம செதறி இத்தனை பேருடைய கண்கள்ல பார்வையாக இருக்குன்னா அதெல்லாம் பிலாங்ஸ் டு ஹிம்மா இல்லையா? அப்போ அங்க 1000 கண்கள் உடையவன் அப்படின்னா கரெக்ட் தானே? அதுக்கு நீங்க கண்ணா வரைஞ்சி ஊர்லாம் கண்ணு வைக்கிற மாதிரி வந்து ஒரு அசிங்கமா நம்ம அதை இமேஜின் பண்ணிக்க கூடாது. அப்புறமா இந்த கைகள் 100,000 கைகள் அப்படின்றாங்க. உலகத்துல இருக்க கைகள் எல்லாமே அது வந்து ஒரு கர்மத்துக்காக ஏற்பட்டது. அது ஒரு கர்மேந்திரம் இல்லையா? இந்த கர்மேந்திரியம், இப்ப நான் இந்த கையை ஆட்டி பேசிட்டு இருக்கேன்னா இந்த கைக்கு நான் வந்து என்னோட கான்சியஸ்னஸ் நான் டைரக்ட் பண்றேன். அதனாலதான் இந்த கை தான் செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செய்யுது.
புரியுதா? இந்த கையை நான் மடக்கணும், நீட்டணும், ஆட்டணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னோட சித்தத்தில் இருந்து வருது. என்னுடைய சித்தமே பகவான் ஸ்வரூபம். அதுதானே நம்ம இந்த 10 சாப்டர்ல புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ 1000 கைகள் உடையவன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இமேஜின் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீங்க உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள். அது ஒரு மிருகமோ, ஒரு பூச்சியோ, புழுவோ, மனுஷனோ, யாரோ ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குன்னா அந்த காரியங்கள் எல்லாம், அந்த கர்மங்கள் எல்லாம் இதன் மூலம் நடத்தி கொண்டிருப்பவர் அவர். சோ அப்ப காரியங்கள் எல்லாம் அவர் தான் செஞ்சுட்டு இருக்கார். பார்வைகள் எல்லாம் அவருடையது, கண்கள் எல்லாம் அவருடையது. இப்ப என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளால அந்த விராட் ரூபத்தை அழகா புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த அண்டச்சராச்சரங்களை படைப்புல எவ்வளவு அழகு இருக்கு. அந்த அழகு இல்லாம அவருடைய அழகு. அசிங்கமும் இருக்கு. அந்த அசிங்கமும் அது. இப்போ இது அசிங்கம், இது அழகுன்னு கிடையாது. இட்ஸ் a ஸ்கேல். from 0 to 100 ஒரு ஸ்கேல் தான் இல்லையா? நான் ஸ்கேல வச்சு அளக்குறேன்னா 1 to 12 inches அதே ஸ்கேல்ல தான் இருக்கு. 0 நான் அளக்க மாட்டேன், 12 inches தான் நான் அளப்பேன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இல்லாம போகும். தட் இஸ் when our mind gets detached from the duality. அந்த dualityல இருந்து வெளியில வரும்போது இது அசிங்கம், இது அழகு என்பதை தாண்டி, என்பதை கடந்து நம்ம வரும்போது அது எல்லாம் ஒன்றுதான். அந்த ஸ்கேல ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 நீங்க நான் எண்ண மாட்டேன். அப்ப 12 inches அப்படி சொல்லும் போது அந்த 0ல இருந்து தானே 12 inches வர முடியும். 0 அசிங்கம், 6 மட்டும் அசிங்கம், 6வதுல இருந்தா நீ 6 inch தான் அளக்க முடியும், 12 inch அத அளக்க முடியாது. அந்த மாதிரி let us have a broader understanding, broader acceptance of all these things, just coming out of what all we have seen in the films and in all the calendarல எல்லாம் போட்டதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். சரியா? அடுத்தது 11வது ஸ்லோகம். அது நிறைய மாலைகள். இது இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சானா மற்றதெல்லாம் கட நம்மளே படிச்சுக்கிட்டே கூட போகலாம். திவ்யமான மாலைகளும் ஆடைகளும் அணிந்து திவ்ய கந்தம் பூசியது, பெரும் வியப்பூட்டுவது, பிரகாசிப்பது, முடிவற்றது, எங்கும் முகங்கள் உடையது. இதெல்லாம் என்ன, எப்படி இருக்கு அதெல்லாம்? எது இந்த உடையதுன்னா எது? அது அந்த விஸ்வரூபம். சோ அந்த விஸ்வரூபம் திவ்யமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்து உள்ளது. அங்க கந்த வாசனாதிகள் எல்லாம் அது பூசிட்டு இருக்கு. வியப்பூட்டுற மாதிரி இருக்கு. எது இது? எல்லாமே அந்த விராட ரூபம். அது எப்படி இருந்ததுன்னா ஒரு 1000 சூரியன், ஒரு சூரியன் வந்தாலே நம்மளால நேர கண்ணை திறந்து பார்க்க முடியாது. 1000 சூரியன்கள் ஒரே இடத்துல வந்தா எவ்வளவு ஒளியாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஒருமிக்க உதிக்குமானால் 1000 சூரியர்களுடைய ஒளியானது ஒருமிக்க உதித்திருக்குமானால் அது அந்த மகாத்மாவின் ஒளிக்கு ஒப்பாகலாம். அதை வேணா நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமில்ல, அப்பொழுது பலவாறாய் பிரிந்துள்ள உலகம், ஒரு உலகம் இல்ல, மேலுலகம் கீழுலகம், கீழே 7 மேலே 7 அப்படின்னு சொல்றோம்ல, பலவாறாக. இது பூலோகம், அது பித்ருலோகம், கீழே இருக்குது பாதாள லோகம், அத்தள உத்தள பாதாள எல்லா லோகங்களுமா பிரிஞ்சிருக்கு. எது அப்படி பிரிஞ்சிருக்கு? அந்த பிரகிருதி, அந்த ஒரு பகவானோட ஒரு கிரியேஷன் இவ்வளவா பிரிஞ்சிருக்கே. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து கண்ணுக்கு தெரியாதாமா. 13வது ஸ்லோகம். அப்பொழுது பலவாய் பிரிந்துள்ள உலகம் யாவும் தேவனுடைய தேகத்தில் ஒன்று கூடி இருப்பதை பார்த்தான் பாண்டவன். எல்லாம் ஒன்னா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுதான் இவை யாவும் சேத்தனத்தின் பல்வேறு தோற்றங்கள். சேத்தனம்னா என்ன? சித்தம், சித்தாகாசம்,
சித்தாகாசம், சித்தாகாசம், பூதாகாசம் சொல்றோம் இல்லையா? அந்த சிதாகாசம் நமக்குள்ள இருக்குது. சித்தாகாசம் என்னுடைய கான்சியஸ்னஸ். அப்படியே எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது சுப்ரீம் கான்சியஸ்னஸ். அது சிதாகாசம். அந்த சிதாகாசத்தின் தோற்றங்கள் தான் இதெல்லாம். இவையாவும் சேத்தனத்தின் பல்வேறு தோற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பின்பு இதெல்லாம் பார்த்துட்டு தனஞ்சயன் என்ன பண்ணா அப்படின்னா, தனஞ்சயன் வியப்படைந்து ரோமம் சிலிர்த்து தேவனை தலையால் வணங்கி திருப்பி திருப்பி விழுந்து விழுந்து கும்பிடுறான். நம்ம அவனால கண்டெயின் பண்ணிக்கவே முடியல. தான் கண்ட விஸ்வரூபத்தை அர்ஜுனன் இனி அடுத்த வர ஒரு 17 ஸ்லோகங்கள்ல தான் பார்த்தத தன்னால் அவர் பகவான் காட்டி தந்தார் விஸ்வரூபத்தை. அத சஞ்சயன் பார்த்தான். அவனோட வார்த்தைகள்ல நம்ம கேட்டோம். இப்போ அத பார்த்த உடனே அர்ஜுனன் லவோ லவோ லவோன்னு அடிச்சுக்கிறான் இல்லையா? அதையும் சஞ்சயன் இப்ப நமக்கு சொல்றார். அடுத்தது அர்ஜுன உவாச்ச தேவ 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 தவ தேஹே சர்வான் தேவான் ததஹ பூத விசேஷ சங்கான் கமல ஆசனஸ்தம் ஈசம் அது உட்கார்ந்து இருக்குது. சர்வான் ருஷீஞ்ச திவ்யான் உரகாஞ்ச பஷ்யாமி. இதெல்லாம் நான் பார்த்தேன். அவர் பார்த்ததா இவர் சொன்னார். இப்ப நான் பார்த்தேன்னு அவரே சொல்றார். எதையெல்லாம் பார்த்த தேவா? உமது உடலில் தேவர்களை எல்லாரையும் உயிர் தொகுதிகள் அனைத்தையும் தாமரை மலர் விரிந்துள்ளதே அதில் உட்கார்ந்திருக்கானே பிரம்மன், அவனையும் சேர்த்து நான் அது மட்டும் இல்ல, பலவிதமான சர்ப்பங்கள், உரகான பாம்புகள், சர்ப்பங்களையும் காண்கிறேன். இப்போ இந்த சர்ப்பம் ஏன் வந்தது? நான் இது பார்த்தேன், சிங்கத்தை பார்த்தேன், யானைய பார்த்தேன், எறும்பை பார்த்தேன்னு சொல்லக்கூடாதா? சர்ப்பங்கள் அப்படின்னா இந்த சர்ப்பம்ன்ற பாம்பு இஸ் a representative of energy and awareness. அந்த அவேர்னஸ். சோ வாட் he has seen அப்படின்னா தேவர்கள், தேவதேவர்கள் எல்லாம் பார்த்தேன். தேவதேவர்கள் எல்லாம் யாரு? 33 தேவர்கள் இருக்கு, 33 கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது நம்மளோட உடம்பையே நம்ம பார்த்துக்கணும். என்னோட உடம்புல 33 விதமான ஒரு நாட்ஸ், முடிச்சுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 33 விதமான செயல்பாடுகள் நம்ம ஒரு உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒரு எனர்ஜி. பாக்குறது ஒரு எனர்ஜி, கேட்கறது ஒரு எனர்ஜி, ஜீர்ணிக்கிறது ஒரு எனர்ஜி, வெளித்தள்ளுறது ஒரு எனர்ஜி அப்படின்னு 33 வகையான விஷயங்கள் இந்த உடம்புக்குள் நடந்துட்டு இருக்கு. அந்த 33 விஷயங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கு. பேசுறதுக்கு ஒரு எனர்ஜி, பாக்குறதுக்கு வேற எனர்ஜி தானே. பேசுற எனர்ஜியவா பார்க்கும். அந்த எனர்ஜி பார்வையாக மாறும் இடத்துல அது பார்க்கும் எனர்ஜி, பேசும்போது அது பேசும் எனர்ஜி. இந்த மாதிரி 33 வகையான செயல்பாடுகளுக்கு வெவ்வேறு விதமான எனர்ஜிகள் இருக்கு. அதுதான் அந்த 33 தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 33 தேவர்களோட செயல்பாடுகளால அது எல்லாரையும் எங்க பார்த்தேன்? உன்னோட உடம்புல பார்த்தேன். அந்த பகவானோட அந்த திவ்ய விராட ரூபத்துல இந்த 33, அதாவது 33 கோடி மனிதர்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஏ எனர்ஜி, பி எனர்ஜி, சி எனர்ஜி இப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன். தேவா உமது உடலில் தேவர்கள் எல்லோரையும் உயிர் தொகுதிகள் அனைத்தையும் தாமரை மலர் மிசை அமர்ந்துள்ள இறைவன் பிரம்மாவையும் ரிஷிகளையும் தேவ சர்ப்பங்களையும். சோ இது ஆல் தீஸ் தேவர்கள் எதுக்கு இங்க சர்ப்பங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த 33 தேவர்களும் இந்த உடலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் வேணும். ஒரு இட் ஷுட் பி அலைவா இருக்கணும். அந்த ஒரு எனர்ஜி எனக்குள்ள தூங்கிட்டு இருந்துச்சானா அந்த வேலை செய்ய முடியாது இல்லையா? சோ அந்த தேவர்களோட செயல்பாடுகள் எல்லாம் அவேர்னஸோட ஒரு
ஒரு விழிப்புணர்வுடன் அது நடக்கிறதுன்றதுக்காக தான். அப்போ எல்லாருடைய உடம்புலயும் எத்தனை பேருக்கு உயிர் தொகைகள் மொத்தமே இருக்கு. ஒவ்வொரு உயிர் தொகைகளுக்குள்ளமும் 33 எனர்ஜி இருக்கு. எல்லாமே அவேர்னஸ் தான். அந்த அவேர்னஸ் எல்லாம் இங்க பாம்பு உரகான் அப்படின்னா பாம்புகளாக அவருக்கு கண்ணுல தெரியறது. அநேக பகூதர வக்தர நேத்திரம் பஷ்யாமி துவாம் சர்வதோ அனந்த ரூபம் ந அந்தம் ந மத்தியம் ந புனஸ்வாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபம். எல்லாத்தையும் ஆதி அந்தம் இல்லாத முடிவு இல்லாத உன்னுடைய ஒரு அந்த பிரம்மாண்டமான ஒரு இதை நான் பாக்குறேன். எப்படி இருக்கு, அநேக முகங்கள். திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு குழந்தை எதனா போய் பார்த்துட்டு அம்மா கிட்ட சொல்லும்போது சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆச்சரியம் தாங்கல. அப்படியா 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 அப்படின்னு திருப்பி திருப்பி அதே வேற வேற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி இங்க அர்ஜுனன் அலறிட்டு இருக்கான். தான் பார்த்தது அவனால கண்டெயின் பண்ணவே முடியல அப்படின்னு. இன்னும் என்ன, நிறைய கிரீட்டினம் கதினம் சக்ரீனம் தேஜோ ராசிம் சர்வதோ தீப்தம் அனந்தம் பஷ்யாமி தம் துர்நீஷர். எல்லாத்தையும் பாக்குறேன். என்னத்தெல்லாம் பாக்குறேன்? தீப்த அனல அர்க த்யுதிம், கொளுத்துகின்ற தீயும் சூரியனை போன்ற ஒரு திவ்யமான ஒரு ஒளியையும் அப்பிரமேயம் அளவிட முடியாதவரையும் துவாம் உம்மை சமந்தாத் எங்கேயும் பஷ்யாமி, எல்லா இடத்துலயும் பாக்குறேன். கீடம் தெரிஞ்சிருக்கீங்க, கதை தாங்கி வச்சிருக்கீங்க, சக்கரம் வைத்திருக்கீங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு ஒளி பிளம்ப. யூ ஆர் ஜஸ்ட் லைக் அ பிக் பால் ஆஃப் ஃபயர். அந்த மாதிரி இருக்கீங்க. காண்பதற்கு அரியவராய், சுடும் சூரியக்கனி போன்றவராய், அளப்பரியவராய், உம்மை நான் எங்கும் காண்கிறேன். உண்மை காண்கிறேன் இல்ல, உண்மை நான் எங்கும் காண்கிறேன். அதுதான் விஸ்வரூபம். இப்ப எல்லாருமா சேர்ந்து நம்ம இந்த ஸ்கிரீன்ல ஒரு 9 பேரை நான் பாக்குறேன் அப்படின்னா, இந்த 9 பேரை எல்லா இடத்துலயும் பாக்குறேன்னா எப்படி இருக்கும் இல்லையா? சோ உண்மை பார்க்கிறேன்னு சொல்ல உண்மை இதெல்லாம் இருக்கிற கிரீட்டம் கதை எல்லாம் வச்சுட்டு இருக்க உன்னை, இல்ல 33 தேவர்கள் இருக்கிற உன்னை இங்க மட்டும் நேர்ல பார்க்கல, எல்லா இடத்தையும் பாக்குற. உன்னோட விஸ்வரூபத்தை தவிர, உம்முடைய விராட ரூபத்தை தவிர வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. அப்ப வேற எதுவுமே இல்லை. அப்போ எல்லாமே இருப்பது எல்லாமே அவருடைய விராட ரூபம் தான், அந்த விஸ்வரூபம் தான். அந்த விஸ்வரூபத்தை தவிர்த்து எதுவுமே இல்லை. அதாவது பார்ப்பவதை இருப்பவை எல்லாமே ஒன்றே ஒன்றுதான். அதுதான் அவருடைய விஸ்வரூபம். அப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே அவருடைய விஸ்வரூபம். அந்த அவேர்னஸ், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பாக்குறோம். இப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்க்க ஆரம்பிச்சாரே, முதலே சொல்ல எல்லாவற்றிலும் என்னை பார், என்னில் எல்லாவற்றையும் பார் அப்படின்னு முதல்ல எல்லாம் சொன்னார் இல்லையா ஞான விஞ்ஞான யோகத்துல. அததானே இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அததான அர்ஜுனன் பாக்குறதா சொல்லிட்டு இருக்கான். அததான அர்ஜுனன் மூலியமா நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். தாம் அழியாத பரம்பொருள், அறிய தகுந்தவர். எதை தெரிஞ்சுக்கணுமோ நான் உலகத்துல எது ஞானண்டா அப்படின்னா, உன்னை பத்தி பகவான பத்தி புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். மத்ததெல்லாம் ஒன்லி இன்ஃபர்மேஷன். ரைட்டா? உங்க அறியத்தக்கவர், இந்த உலகுக்கு ஒப்பற்ற உறைவிடம். நிதானம், நிதானம்னா உறைவிடம். நீதான் மாறாதவர், சனாதன தர்ம தர்ம கோப்தா அப்படின்னு சொல்றாங்க. தர்மத்தை ரட்சித்து இருக்கிறவன் நீ. அப்ப இவ்வளவு அதர்மம் நடக்கிறது அதர்மம் இல்லை. இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நடக்கக்கூடிய செயல்கள் அவை. என்றும் உள்ள பரமாத்மா தாம் என என்னால் அறியப்படுகிறது. எல்லாத்துக்கும் நீ சனாதனன், நீ தர்மத்தை ரட்சிப்பவர் அப்படின்னு பரமாத்மா உம்மை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லாம, பரமாத்மா தாம் என என்னால் அறியப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்ல. இந்த ஒரு டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் உங்களை பாக்குறேன், அவ்வளவுதான். சிம்பிளா நம்ம வச்சுக்கலாம். அனாதி, மத்தியம், அந்த வீரிய
அநாதி மத்தியம் அந்தம் அனந்த பாகும் சசிசூரிய நேத்திரம் தீப்த ஹுதா வக்திரம் தேஜசா இதம் விஸ்வம் தபந்தம் துவாம் பஷ்யாமி. அப்படியான உங்களை நான் பார்க்கிறேன். அநாதி மத்தியம் அந்த ஆதி நடு மத்தியம் எதுவுமே இல்லாதவரும் முடிவில்லாத சக்தி உடையவரும் எண்ணிறந்த கைகளை உடையவர். பாருங்க, எல்லாம் வந்து அந்த குழந்தை மாதிரி திருப்பி 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 அதேதான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. சந்திர சூரியர்களை கண்களாக உடையவரும் வெந்தழல் வாய் படைத்தவரும் தமது தேஜஸ்வினார் இந்த உலகம் யாவையும் எரிகின்றவரும் ஆகிய உண்மை எரிக்கின்றவரும் ஆகிய உண்மை நான் காண்கிறேன். எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். மகாத்மன் त्वया प्रत्ययो இதம் அந்தரம் त्वया ஏகஹீன வியாப்தம் சர்வா திசக எல்லா திசைகளும் தவ அற்புதம் இதம் உக்ர ரூபம் திருஷ்டுவா பார்த்து லோகத்ரயம் பிரவித்தியம் நடுங்குகிறது. உலகமே இவர் நடுங்கின்னு இருக்கார். உன்னோட இந்த ஒரு ரூபத்தை பார்த்து, எப்பேற்பட்ட ரூபம், உன் விண்ணு மண்ணு எல்லாத்துக்கும் நடுவுமா, அங்கே விண்ண உலகத்திலிருந்து மண்ணு உலகம் மட்டும் சர்வ வியாபியா நீ இருக்கே, திசைகள் எல்லாமும் நீயாவே இருக்கே. உன்னை பார்த்து இந்த உலகமே நடுங்கிட்டு இருக்கு. உலகம் நடுங்கல, இவருக்கு ஒரே பயம். இப்போ பாருங்க, அந்த ஒரு ஆச்சரியமான ஆசையா பார்த்து அன்பா ரசிச்சு அழக புரிஞ்சுண்டு, முதல்ல வந்து அழகான வார்த்தைகள் எல்லாம் வந்தது இல்லையா, அந்த அழகையெல்லாம் ரசிச்சு 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 பார்க்க 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 அந்த அகாதமான ஒண்ணு வந்து இட் ஸ்டார்டட் ஹேவிங் எஃபெக்ட் ஆன் ஹிம். அப்ப அந்த பிரமிப்பு, அழக பார்த்து ரசிச்சத போய் அந்த பிரமிப்புக்கு வந்து அந்த பிரம்மாண்டம் வந்து இப்ப அவனை பயமுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. நடுங்குதான். யார் நடுங்குறாரு? இவர் தான் நடுங்கிட்டு இருக்கார். ஏன்னா இவ்வளவு பெருசு. See the truth when you come actually in front of the truth. உண்மைன்னா நான் சொல்றது வந்து the eternal truth, eternal principle. நம்ம நேருக்கு நேரு பார்க்கும்போது அதை கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இல்லாததால அந்த விகிசிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த uncontainable the situation or the scenery is not only it is giving us ஒரு வியப்ப மட்டும் தரல, ஒரு பயத்தையும் தருது. ஏன்னா என்னால என்னால அதை கண்டெயின் பண்ண முடியல. எனக்கு அது வந்து என்னையும் மீறியதாக இருக்கு. எதெல்லாம் நம்மளையும் மீறியதாக இருக்கோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும், ஒரு பயம் வரும். ஏன் பயம் வருது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ட்ரூத்தை நேருக்கு நேர் அந்த உண்மையை தரிசிக்கும் போது நம்மளுடைய ஈகோ தானா வந்து கரைஞ்சு போகுது. நமக்கு ஈகோ போயிடுச்சுன்னா, நான் என்ற ஒரு உணர்வு போயிடுச்சுன்னா ஒரு பயம் வந்துடும் இல்லையா. இப்ப நம்ம மேல இருந்து தொம்முன்னு குதிக்கும் போது அந்த புவியீர்ப்பு இது விசைக்குள்ள நம்ம இல்ல அப்படின்னா எங்கேயோ அதள பாதா அபிஷ்ட போற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஈகோ கரைஞ்ச உடனே, நம்ம ஈகோ நம்மளை விட்டு விலகி போகும்போது நான் என்ற உணர்வை நம்மளால இழக்க முடியாததுனால நமக்கு ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அந்த ட்ரூத்தை நேருக்கு நேரு பார்க்கும்போது அதை கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சக்தி நமக்கிட்ட இல்லாம போயிடுறது. இந்த வானவர் எல்லோரும் உன்னிடம் அப்ப இவன் உன்னோட வாய்க்குள்ள எல்லாமும் போயிட்டு இருக்க. எப்படி ஒரு ஹாப்பர்ல நம்ம கோதுமை போட்டோன்னே எல்லாம் உள்ள போதும், அந்த மாதிரி இந்த எவ்ரிதிங் இஸ் கோயிங் வித்தின் யூ. எங்கெங்கெங்கயோ பலவாரா இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சமானது உனக்குள்ள சொயின்னு எல்லாம் உனக்குள்ள போறத பாக்குறேன். அதை பார்க்கும்போது உன் வாய்க்குள்ள எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு நினைப்பு வந்த உடனே ஒரு பயம் வருது இல்லையா. அதுதான் இங்க வந்து அர்ஜுனன் வந்து ஃபீல் பண்றான். இவ்வானவர் அனைவரும் உன்னிடம் புகுகின்றனர், சிலர் அஞ்சி கை கூப்பி நின்ன வணங்கு. இப்ப இந்த தேவர்கள் எல்லாமும் உன்னோட போயிட்டு இருக்காங்க. அதுல சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ இந்த இப்ப நம்மளே உலகமே என்ன ஒரே அநியாயமா நடக்குது, எங்க பார்த்தாலும்
நியாயமா எல்லா இடத்துலயுமே இப்படிதான் இருக்கு. உலகமே அழிஞ்சு போறது. கொரோனா வந்துடுச்சு, அது வந்துடுச்சு அப்படின்னு நம்மளோட பயத்தை நம்ம இந்த பிரபஞ்சத்தின் மேல ஏத்தி பேசுவோம் இல்லையா? உலகமே அழிஞ்சு போறது, அவ்வளவுதான், இவ்வளவு கெட்டவங்க இருந்தா என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ பகவானே, நீதான் இந்த உலகத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த தேவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? உன்னை ஸ்துதித்து உன்னை ஸ்தோத்திரமா பாடிட்டு இருக்கா. புஷ் புஷ்கலா அப்பி ஸ்துபி அப்படின்னா பூரணமான ஒரு ஸ்துதி. இதுக்கு மேல நான் பகவான ஸ்துதி பாடவே முடியாது. அந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் கைய கூப்பிட்டு உன்னை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேண்டிக்கிட்டு இருக்காங்க? எல்லாரையும் காப்பாத்தப்பா, எங்களெல்லாம் பாத்துக்கோப்பா, இந்த உலகம் அழிஞ்சு போக கூடாது, இவங்க நல்லவர்கள்லாம் வாழணும் அப்படின்னு என்னென்னவோ தங்களுக்கு தோணுனதெல்லாம் வச்சுட்டு அவங்க யாரு சித்தர்கள் எல்லாருமே இந்த மாதிரி வேண்டிட்டு இருக்காங்களம்மா. இந்த வானவர்கள் எல்லோரும் உன்னிடம் புகுகின்றனர். சிலர் அஞ்சி கை கூப்பி நின்னை புகழ்கின்றனர். மகரிஷி சித்தர் கூட்டத்தார் வாழ்கவென்று நிறை புகழ் புரிந்து நின்னை போற்றுகின்றனர். இதெல்லாம் பாக்குறேன் நான். ரைட்டா? அடுத்தது ருத்ரர், ஆதித்யர், வசுக்கள், சாத்தியர், எல்லாருமே இதே மாதிரி உனக்குள்ள போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஊஷ்மவர்ன்ற ஒரு வார்த்தை தான் நமக்கு இங்க புரியாது. அதாவது சூடா சாப்பிடுறது. இந்த நெருப்பு கோழி மாதிரி ஏன் முழுங்குற அப்படின்னு திட்டுவாங்க இல்லையா சின்ன பரவ. சூட அவசரமா சாப்பிட்டானா அந்த மாதிரி இந்த இந்த ஒரு சுட சாப்பிடுறவங்களுக்கு அவங்கெல்லாம் கூட உன்னை புகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 23வது நெடுந்தோளாய் பல முகங்கள். திருப்பி பாருங்க, பல முகங்கள், பல கண்கள், பல கைகள், பல தொடைகள், பாதங்கள். இதெல்லாம் அப்ப சஞ்சயன் சொன்னா, இப்ப இவனே எத்தனை அர்ஜுனனே எத்தனை தடவை அதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனால அந்த கண்டெயின் பண்ணவே முடியல. லோன்னு அவன் அடிச்சுக்கிறான். இதெல்லாம் கண்டு கலக்கம் வந்துடுச்சு அவனுக்கு. கலங்குகிறான். ஏன்னா இவன் என்னன்னா பாக்குறான், அவன் பீஷ்மரும் அவர் வாய்க்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த 100 துரியோதனாதிகளும் பல்லிடுக்குல மாட்டின்னு இருக்காங்களாமா. அப்படின்னா பார்க்கும்போது இவனுக்கு ஐயோ இவங்கெல்லாம் சத்து போறாங்க, இவங்கெல்லாம் சத்து போறாங்க. அப்படி சரி, நாளைக்கு யாரெல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க டேட் போட்டு இந்த தேதியில அவங்க சத்து போறாங்க அப்படின்னா, என்னதான் வாழ்க்கையோட புரிதல் நமக்கு இருந்தாலும் ஒரு விதமான ஒரு அச்சமும் ஒரு அன்அக்செப்டபிள் திங் வரும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க பீஷ்மரெல்லாம் வாய்க்குள்ள போறத பார்த்து இவன் நடுங்கிட்டு இருக்கான். அதுதான் விஷ்ணுவே வானளாவிய பல நிறங்களுடன் பிரகாசிக்கின்ற திறந்த வாய்களை உடைய கனல் வீசும் விசால கண்களை உடைய உம்மை கண்டு கலங்கிய நான் தைரியத்தையும் அமைதியையும் காண்கிறேன். அப்பதான் சுவாரமேன பாவம் சொன்னாலே என்னோட இந்த கலக்கமெல்லாம் திருப்பி வந்துடுச்சு இப்போ இல்லையா? அந்த தேவர்கள் தலைவா, அச்சமூட்டும் கோர பற்களுடன் ஊழ்த்தி கொப்பான உமது முகங்களை கண்டதும் எனக்கு திசைகள் தெரியவில்லை, அமைதியும் அடைந்திலே, வையகத்துக்கு வைப்பிடமே அருள் புரிக. என்னாலும் போறண்டாப்பா, நீ விஸ்வரூபம் வேண்டா, சாதாரணமா என்னோட மச்சானான கிருஷ்ணனாவை பார்க்க வரும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறாரு. அப்பதான் திருதராஷ்டிரபதி அதேதான் திருப்பி திருப்பி வருது. எப்படி ஒரு கடலை நோக்கி நதிகள் எல்லாம் ஓடுமோ அந்த மாதிரி கடகட கடகடன்னு மனுஷங்கள்லாம் வாய்க்குள்ள போற. எந்த மனுஷங்கள் வாய்க்குள்ள போவாங்க? அதாவது அவங்களோட காலம் முடிஞ்சவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. So this only tells us one truth, that the life is moving towards death. எல்லாமே அழிவை நோட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதாவது உலகம் அழிஞ்சு போகணும் இல்ல, நம்ம எல்லாம் every day we are moving one step closer to the grave அப்படின்னு குருஜி சொல்வார். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் நாள் முடிஞ்சுட்டோ, யாருக்கெல்லாம் விதி முடியுதோ அவங்கெல்லாம் கடகடன்னு ஒரு ஹாப்பருக்குள்ள கோதுமை போற மாதிரி வாய்க்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படி நான் ஒரு இதே சாப்டர் நம்ம பூர்ணானந்தா கிட்ட கேட்டோம். அவர் அதான் சொல்லுவார், ஒரு ஏரோப்ளேன்ல யாரெல்லாம் அவங்களோட விதி முடிஞ்சதோ அவங்க எல்லாத்தையும் ஒன்னா ஏத்தி
டிலீட் பட்டன் அமுக்குற மாதிரி அந்த பிளேன் கிராஷ் ஆயிடும், எல்லாரும் செத்து போயிடுவாங்களாமா. அந்த மாதிரி அவர் தமாஷு சொல்வார். அந்த மாதிரி தான் யாருக்கெல்லாம் விதி முடியுதோ அவங்கெல்லாம் உன் வாய்க்குள்ள போறத வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால அதை கண்டெயின் பண்ண முடியல. நதிகள் எல்லாம் கடல்ல போய் கலக்குற மாதிரி எல்லாரும் உன் வாய்க்குள்ள போயிட்டு இருக்காங்க. எப்படி இருக்காது? எப்படி ஒரு விளக்கு வெளிச்சத்துல தானா அந்த வெளிச்சத்தை பார்த்து போய் விட்டில் பூச்சிகள் எல்லாம் விழுந்து சாகுமே, அந்த மாதிரி நாசமடைவதற்காகவே விட்டில் பூச்சிகள் செந்தழலில் விரைந்து வீழ்வது போன்று நானிலத்து மாந்தரும் நாசமடைவதற்காகவே வாய்க்குள் நுழைகின்றனர். அவங்க நாசம் அடைஞ்சுட்டாங்க, அதனாலதான் வாய்க்குள்ள போயிட்டு இருக்க. வாய்க்குள்ள போய் நாசம் அடையல இல்லையா? சோ எங்கும் வியாபிக்கும் ஊழித்தி போல இருக்கிற அப்படி. சோ அச்சமூட்டும் இந்த வந்து தெய்வத்தை வந்து நம்ம வழிபடுறோம். நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் வந்து சிலது அழகா இருக்கும் இல்லையா? அம்பிகையின் தோற்றம் ரொம்ப அழகு, காமாட்சி அம்மன் ரொம்ப அழகு, மீனாட்சி அம்மன் அதை விட அழகு, கிருஷ்ண பகவானோட உருவங்கள் எந்த மாதிரி கேலண்டர்ல பார்த்தாலும் சரி, ஒரு உருவமா பார்த்தாலும் சரி, கொலுக்கோ நவராத்திரில பண்ண எல்லார் வீட்லயும் விதவிதமான கிருஷ்ணங்கள் இருக்கும் இல்லையா? எல்லாமும் பார்க்கும்போது அங்க அழகா தெரியறது. அத நம்ம வந்து வழிபாடு செய்யறோம். ஆனா கிராம தேவதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோரமா இருக்கும் இல்லையா? பெரிய உருவம் கோரமாக இருக்கும். அந்த கோரத்தையும் வழிபடுபவர்கள் இருக்கிறாங்க. அப்போ வந்து அழக வழிபடணுமா, கோரமான ஒரு உருவத்தை நம்ம வழிபடுவோம்னா எது உனக்கு சௌகரியமோ அதை வழிபடுத்துக்கோ, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சில சமயத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயமானது, எதை பற்றிய பயம்? மரண பயம், வாழ்க்கையை பற்றிய ஒரு குழப்பம், இந்த பயமெல்லாம் வரும்போது இந்த கோர உருவங்களே அந்த பயத்துக்கு ஒரு நிவர்த்தியாக இருக்குமா. சோ அதனாலதான் இந்த கோர ரூபங்களையும் வழிபாடு செய்கிறவங்க இருக்காங்க. யாரு? அந்த ஒரு தமசிக் நேச்சர், ரஜசிக் நேச்சர் அதிகமா இருக்கிறவங்க தான் அந்த கோர ரூபத்தை பார்வதி அம்பாளை வந்து பார்வதியாவும் பார்க்கலாம், நம்ம காமாட்சியாகவும் பார்க்கலாம், இல்ல கால தேவதையாகவும் பார்க்கலாம், இல்ல ஒரு காளியாகவும் பார்க்கலாம் இல்லையா? சோ காளியா யார் பார்ப்பாங்க, அம்பிகையா யார் பார்ப்பாங்க, மீனாட்சியா யார் பார்ப்பாங்கன்னா யாருக்கு வாழ்க்கை பத்தி எவ்வளவு தூரத்துக்கான ஒரு புரிதல் இருக்குதோ, வாழ்க்கையை பத்தி பயப்படுறவங்க எல்லாம் காளி ரூபத்தை. ஏன்னா இந்த மீனாட்சி எல்லாம் அழகா கையில கிடிய வச்சுட்டு இருக்க, இது ஒண்ணும் காப்பாத்த போறது இல்ல. காளிதான் வந்து கையில சூலாயுதம் எல்லாம் வச்சிருக்க, அதுதான் என்னை காப்பாத்தும் அப்படின்னு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம் இருப்பவர்கள் அந்த மாதிரியான கோர உருவங்களை வந்து வழிபாடு செய்வார்கள். அந்த மாதிரி அழகு தெய்வம் மனதை கவருது, அதையும் வழிபாடு செய்யலாம். சில சமயத்துல கோர ரூபங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயத்தை எடுக்கக்கூடியது. அதனால அந்த மாதிரி ஒரு ரூபங்களையும் வந்து செய்யலாம். சோ இது எல்லாம் யாரு? அந்த காலத்துக்கே அதிபதியான அந்த பகவானோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த சேம் டிவினிட்டி, அதுவும் டிவைன் தான் அப்படின்னு காலஸ்வரூபியாக ஈசன் தமது செயலை தாமே செய்து முடிக்கிறார் அப்படின்று அடுத்த வந்து பார்க்க போறோம். சோ அடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டு தன்னோட கோர உருவத்தை கண்டு நடுங்கி நிக்கிற அந்த அர்ஜுனனுக்கு தன்னை பத்தி இன்னும் தான் விளக்குறாங்க அந்த ஸ்லோகங்கள். அதுக்கப்புறமா நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு இந்த விராட ரூபம் வேண்டாப்பா, நீ சாதாரணமா கிரீட்டமோ ஒரு சக்கராயத்தை வச்சு என் கண்ணுல வா அப்படின்னு சொல்லி அவன் பயத்துல கேட்கும்போது மறுபடியும் தானா வர்றது. அடுத்தது நம்ம இப்ப வந்து மணி 10 போறது. பகவான் உவாச்ச அடுத்த கிளாஸ், அடுத்த மண்டே. தேர்ஸ்டே கிளாஸ் கிடையாது, கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு. சோ அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த மண்டே. ஜெய் குருதேவ். அம்மா அந்த ஸ்கேல்